மாஞ்சோலை என்றாலே அந்த ரம்மியமும் தேயிலை மனமும் தான் நம் நினைவுக்கு வரும். இவ்வளவு எழில்மிகு மாஞ்சோலையில் தேயிலை தோட்டத்தை மட்டுமே நம்பி வாழும் மக்கள். மாஞ்சோலையின் மனசாட்சி எங்கே? மாஞ்சோலை என்னும் சகாப்தம் முடிவுக்கு வரும் தொழிலாளர்களின் பயணம் கலங்க வைக்கும் பின்னணி என்ன? நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறுல இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த மாஞ்சோலை எஸ்டேட். அதற்கடுத்து காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி என மொத்தமுள்ள 5 எஸ்டேட்டுகளிலுமே 500 குடும்பங்களை சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். மாஞ்சோலை எஸ்டேட் உருவாக்கத்தின் பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான வரலாறு. 18ஆம் நூற்றாண்டுல திருவாதங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு வந்த மன்னர் மார்த்தாண்டவர்மாவுக்கும் அவரது உறவினர்களான 8 வீட்டு பிள்ளைமார்களுக்கும் இடையே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க நடந்த போரில் நெல்லை மாவட்டம் சிங்கம்பட்டி ஜமீனை சேர்ந்தவர்கள் மன்னருக்கு ஆதரவாக போருதவி செய்து அவரை வெற்றி பெற செய்தனர். அதற்கு நன்றி கடனாக மார்த்தாண்டவர்மன் தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் 8500 ஏக்கர் சோலைக்காட்டை சிங்கம்பட்டி ஜமீனுக்கு கொடையாக அளித்தார். இந்த நிலத்தை 1929இல் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பிபிடிசி, அதாவது பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற தனியார் நிறுவனத்துக்கு சிங்கம்பட்டி ஜமீன்தார் குத்தகையாக வழங்கினார். இந்த குத்தகை தேயிலை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் பயிரிடுவதற்காக 99 ஆண்டுகளுக்கு விடப்பட்டது. இந்த சோலைக்காட்டை திருத்திதான் மாஞ்சோலை எஸ்டேட் உருவாக்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பின் ஜமீன்தார் நில ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி மாஞ்சோலை எஸ்டேட் அரசுடைமையாக்கப்பட்டு வனத்துறை வசம் வந்தது. மேலும் அந்த பகுதியை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் கீழ் கொண்டு வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அரசு அதை அறிவித்தது. இதற்கு பிபிடிசி நிறுவனம் ஆட்சேபம் தெரிவித்தது. பெருந்தொகை செலவு செய்து வனநிலத்தை திருத்தி மேம்படுத்தி இருப்பதாக நிறுவனம் தெரிவித்தது. இதனை அடுத்து சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பிபிடிசி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருந்த குத்தகை உரிமம் தொடர அரசு அனுமதித்தது. தற்போது வரை அந்த நிறுவனமே தேயிலை தோட்டத்தை நிர்வகித்து வருகிறது. குத்தகை காலம் 2028இல் முடிவடைய உள்ளது. ஆனால் குத்தகை காலம் முடிவதற்குள்ளே அங்குள்ள மக்களை வெளியேற்ற பிபிடிசி நிறுவனம் முயன்று வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துக்கு ராயத்து பட்டா வழங்க கோரி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்த நிலையில அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் ஜூன் மாத இறுதிக்குள் தேயிலை தோட்டத்தில் பணி செய்யும் தொழிலாளர்களை வெளியேற்றம் செய்வதற்காக தேயிலை தோட்ட நிறுவனம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு பெறுவதற்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வரும் ஜூன் 15ஆம் தேதிக்குள் தொழிலாளர்களை கையெழுத்திட கட்டாயப்படுத்தி வருகிறது பிபிடிசி நிறுவனம். இந்த நிலையில் அந்த பகுதியில் பல தலைமுறைகளாக பணி செய்து வரும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். இந்த சூழலில் மாஞ்சோலை தேயிலை தோட்டம் மக்கள் நல சங்கம் சார்பில் தேயிலை தோட்ட நிர்வாகத்தின் முடிவை எதிர்த்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த ஜூன் 2ஆம் தேதி நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தை கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக இயக்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான வாழ்வாதாரத்தை காக்க எடுக்கப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தின் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் குத்தகை காலம் 2028ல் முடிவடைய உள்ள நிலையில அங்கே வாழும் மக்களை கட்டாயப்படுத்தி விருப்ப ஓய்வு கொடுக்க விரும்பும் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம். மாஞ்சோலையை பிரிய மனமில்லாமல் தவிக்கும் பொதுமக்கள். கேள்விக்குறியாகும் அந்த மக்களின் வாழ்வாதாரம். கடந்த ஜூன் 2ஆம் தேதி நெல்லை வண்ணாரப்பேட்டையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகம்
வலுக்கட்டாயப்படுத்தி தொழிலாளர்களிடம் விருப்ப ஓய்வு கடிதம் பெறுவதை தடுக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் 2028ஆம் ஆண்டு வரை குத்தகை ஒப்பந்தம் உள்ள நிலையில் தற்போது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பறிக்கும் வண்ணம் செயல்படும் தேயிலை தோட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் ஆவுடையப்பன் சில கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகம் பல தலைமுறைகளாக வாழும் மக்களுக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கைகள் அனைத்தும் கடும் கண்டனத்துக்குரியது என்று முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் ஆவுடையப்பன் தெரிவித்துள்ளார். மாஞ்சோலை பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குழந்தைகளுக்காக நிறுவப்பட்டுள்ள கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை நிறுத்தி வைத்திருப்பதும் படிக்கும் மாணவர்களை வெளியே சென்று படிக்க வற்புறுத்தும் நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அவங்க அங்கேருந்து அனுப்பும்போது அவங்க அகதிகள் மாதிரி தான் அங்கே வர வேண்டியது, அகதிகள் மாதிரி தான் வர வேண்டியிருக்கு. அவங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் பாதிக்கப்படும். இதெல்லாம் இந்த கம்பெனி உணரணும். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நலனுக்காக ஆரம்ப காலகட்டத்திலிருந்து போராடிய புதிய தமிழக கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பல கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனைகளை கையில் எடுத்துள்ளார். ஜூன் 6ஆம் தேதி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனை தொடர்பாக தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்தார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு உள்ளதால் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசு எடுத்து நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதிய தமிழக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழக முதலமைச்சரை சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எந்த காரணத்தை கொண்டும் வேலை இழப்பு ஏற்படக்கூடாது, அவருடைய வாழ்வாதாரம் பறிக்கக்கூடாது. அவர்களை இப்பொழுது கடந்த 15-20 நாட்களாக அந்த நிர்வாகம் கட்டாயப்படுத்தி மாஞ்சோலைங்கிற ஒரு பகுதி, 4 முக்குங்கிற ஒரு பகுதி, ஊற்றுங்கிற ஒரு பகுதி, இது மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி விருப்ப ஓய்வு கையெழுத்து பெற்று வருகிறார். கடும் துயர நிலையில் தவிக்கும் பொதுமக்கள். தப்புமா மாஞ்சோலை? என் பிள்ளைல நான் தான் ஆனால் அந்த எஸ்டேட் விட்டு போனதுக்கப்புறம் எனக்கு என்ன கதின்னு என்னன்னு தெரியல. எனக்கு புருஷன் விட்டுட்டு போய் இப்போ 29 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. ஆனால் என்ன கதின்னு எனக்கு வாழ்வா சாவா இந்த முடிவு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு இது பிரோஜனம் இல்லை சார். எனக்குலாம் வீடு வாசல் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? பிறந்த மண்ணே இதுதான். எங்களுக்கு வந்து வெளி உலகம்னு எங்களுக்கு என்னன்னு தெரியாது. இதே எஸ்டேட் தான் தஞ்சம். வாழ்ந்தாலும் இங்கே தான், செத்தாலும் இங்கே தான்ட்டு எங்கள் அப்பா அம்மா தான் அடக்கம் பண்ண இடமே இங்கே தான். கேட்கா இப்போ திடீர்னு வந்து எங்கள் நாளும் இவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. எப்படி எங்கள் ஹஸ்பண்டு இவ்வளோ தான் 28 வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி இங்கேயும் முடிஞ்சு போச்சு. அவங்க ஒரு அமௌண்ட்டு எங்களுக்கு செட்டில் பண்ணி தாராங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு இந்த ஓட்டு போடுற நாளில் இருந்து ஓட்டை தான் 5 வருஷத்துக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்களே ஒழிஞ்சு இந்த மக்கள் அதுக்கு பிறகு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு வந்து அந்த 5 வருஷம் எப்படி ஓட்டுக்குன்னு ஓட்டு போட வரையில எம்மா இதை செஞ்சிருந்தேன், எம்மா அதை செஞ்சிருந்தேன். எதையாவது ஒரு மக்களுக்கு இந்த எஸ்டேட் மக்களுக்கு ஒரு நபருக்கு ஒரு காலனி விட ஏதோ ஒன்றுமே இங்கே கிடையாது. அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இருக்காங்களா சேர்த்துட்டாங்களான்னு வந்து பார்க்காங்க. இது வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. 17 உயிர் இன்னைக்கு போனதுனால தான் இங்கேருந்து யாரும் கீழே போராடத்துக்கு வர மாட்டேங்காங்க. போராட வந்துட்டோம். இன்னைக்கு என் பின்னாடி நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஆனால் வராத காரணம் இருக்குது. அதே மாதிரி ஆயிருமா, அதே மாதிரி நம்மளுக்கு பணம் இல்லாமல் போயிருமா அப்படிங்கிற பயம், வேற எதுவுமே கிடையாது. இப்படி தங்களின் வாழ்வுரிமைக்காக கூட போராட தயக்கம் காட்டும் அந்த மக்கள். இந்த தயக்கத்தின் பின்னணி என்ன? கடந்த 25 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் தவிர்க்க முடியாத தினமாக நிலை பெற்றுவிட்டது ஜூலை 23. கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தியவர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலின் போது தாமிரபரணி ஆற்றில் விழுந்து 17 தொழிலாளர்கள் உயிரிழந்த தினம் ஜூலை 23. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணைக்கு மேல் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது மாஞ்சோலை தேயிலை தோட்டம். இங்கு பணியாற்றும் ஊழியர்கள் கடந்த 1999ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி கூலி உயர்வு கேட்டு நெல்லை சந்திப்பு பகுதியிலிருந்து பேரணியாக சென்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று ஊதிய உயர்வு தொடர்பாக மனு கொடுப்பதாக திட்டம். ஆனால் ஆட்சியர் அலுவலகத்தை நெருங்கிய போது பேரணியாக சென்ற மக்களின் பிரதிநிதிகளை உள்ளே விட மறுத்தது காவல்துறை. இதன் விளைவாக வாக்குவாதம் ஏற்பட்டு இறுதியில் காவல்துறை தடியடி நடத்த தொடங்கியது.
இந்த பக்கம் ஆட்சியர் அலுவலக சுற்றுச்சுவர், அந்த பக்கம் தாமிரபரணி ஆறு. இந்த அடிக்கு பயந்து தப்பிக்க முயற்சித்த பலருக்கு ஒரே வழியாக இருந்தது தாமிரபரணி ஆறுதான். வேறு வழியில்லை, எப்படியேனும் ஆற்றை கடந்துவிட்டால் தடியடியிலிருந்து தப்பி உயிர் பிழைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தனர் பேரணி கும்பல். கூட்டமாக ஆற்றில் விழுந்து அந்த பக்கம் செல்ல முயற்சித்த அப்பாவிகளில் 17 பேர் அன்று ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அன்று முதல் இன்று வரை மாஞ்சோலை மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. ரத்தத்தை சிந்தி தான் நாங்கள் இந்த வேலை பார்த்துருக்கோம். ரத்தத்தை நாங்கள் சிக்கனமாக வேலை வச்சு தான் நாங்கள் எங்கள் பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சு கட்டி கொடுத்துருக்கோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்த இப்போ போகணுச்சுன்னா நாங்கள் எப்படி போக முடியும்? எங்களுக்கு இதை விட்டு போக மனசு ரொம்ப வேதனையாக தான் எங்களுக்கு இருக்கு. அதனால நெஞ்செல்லாம் ரொம்ப பாரமாக இருக்கு. ஒரு பாரமாக இருக்கு, எப்படி போக அப்படிங்கிற கஷ்டம் இது. ஆமாம், நான் ரொம்ப 35 வருஷம் வாழ்க்கையில இதை விட்டு போக முடியலை. கீழே போகும்போது அந்த வெயில் தாக்கம் என் உடம்பெல்லாம் ரொம்ப நீரி உடம்பெல்லாம் பொக்களமாக வந்துடுது. அவ்வளோ வேதனையாக இருக்குது. இப்போ நான் அடுத்த மாதம் போங்கங்க எங்கே போய் என்ன வேலை பார்த்து எப்படி சாப்பிட போகிறோம்? பிள்ளைங்கிட்ட போய் எப்படி நிம்மதியாக இருக்க போகிறோம்? இங்கே நம்ம உழைச்சோம் சாப்பிட்டோம், அங்கே போய் பையங்க பொண்ணு கையை அந்த பையன் கையை அந்த வாங்குகிற கவலை ரொம்ப வேதனையாக இருக்குது சார். நினைக்கும் போதே எங்களுக்கெல்லாம் நிறைய நெஞ்சு வலிக்கு. இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தின் 99 ஆண்டுகால குத்தகை முடிவுக்கு வர உள்ள நிலையில் தேயிலை தோட்ட நிர்வாகம் நிலங்களை அரசிடம் ஒப்படைக்க முடிவு செய்து வரும் 14ஆம் தேதிக்கு பிறகு தேயிலை தோட்ட பணிகளை நிறுத்த முடிவு செய்து உள்ளது. இதனால் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பணப்பலன்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தேயிலை தோட்ட நிர்வாகம் மேற்கொண்டு உள்ளது. அதற்கு ஏதுவாக தொழிலாளர்கள் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதற்கான நோட்டீஸை நிர்வாகம் வழங்கியுள்ளது. விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்காதவர்களின் வீடுகளுக்கான குடிநீர், மின் இணைப்பு உள்ளிட்டவை துண்டிக்கப்படும் என்றும் நிர்வாகம் கூறியுள்ளது. இதனால் வேலை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள தொழிலாளர்கள் தமிழக அரசு தங்களுக்கு மாற்று வேலைவாய்ப்புக்கு வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாம் தினமும் அருந்தும் தேநீர் சுவைக்கு காரணமாக இருந்த மாஞ்சோலை மக்கள் அட்டை பூச்சிகளுக்கு தங்களது இரத்தத்தை கொடுத்து கடுமையான சூழலுக்கு மத்தியில் மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். தற்போது தேயிலை தோட்டங்களுடனான தொடர்புகளை எல்லாம் விட்டுவிட்டு எப்படி கீழே செல்வது என்று மூச்சடைக்க ஆழ்ந்த வருத்தத்தில் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்துகின்றனர். அறிமுகமில்லா வேலைகளையும் பழக்கமில்லா காலநிலையையும் எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தமான சூழலை எண்ணி தினம் தினம் மனம் வெதும்புகின்றனர். எண்ணற்ற அடக்குமுறை சுரண்டல்களை எல்லாம் காலம் காலமாக எதிர்கொண்டு வந்த மாஞ்சோலை மக்கள் சொந்த மாநிலத்திலேயே அகதிகளாகும் சூழலுக்கு தள்ளப்பட்டு உள்ளார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கிருஷ்ணவேணி மற்றும் செய்தியாளர் முத்துப்பாண்டி.